நம்மளும் அதே மாதிரி இருப்போமே, அவங்களோட உழைப்பை பாராட்டுவோம். அவங்கள பர்சனலாக எடுத்து இதில் சண்டை போட்டுக்கிறதுக்கான எந்த விஷயமுமே கிடையாது. ஐ மிஸ் யூ ஆல், ஐ லவ் யூ ஆல். விஜய் டிவியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சீரியல் தான் பாக்கியலட்சுமி. அதுவும் இந்த சீரியலில் ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் அப்படின்னாலே எழில் கேரக்டர் தான். எழில் கேரக்டர் அம்மா கூட அப்படியே ஆப்டாக இருப்பாங்க. ரியல் அம்மா பையன் போலவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவரோட கேரக்டரை பாராட்டிட்டு வராங்க. எழிலுக்காக மட்டுமே நிறைய பேர் இந்த சீரியலில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் எழில் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க விஜய் விஷால் திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாரு. அவருக்கு பதிலாக ஈரமான ரோஜாவே சீரியல் ஆக்டரான நவீன் தான் புது எழில ரீப்ளேஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயம் பலருக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம திடீர்னு சீரியலில் ஆளை மாற்றிட்டாங்களே. யாராவது சீரியலை விட்டு விலகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்துவாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு ஒரு ஆளை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் பலருமே விஜய் விஷாலை மிஸ் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியலட்சுமி சீரியல் டீமுக்கும் விஜய் விஷாலுக்கும் பிரச்சனை அப்படின்றனால தான் திடீர்னு சீரியலை விட்டு அவர் விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் புதுசாக விஜய் விஷால் நிறைய ஷோஸை ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காரு. பாலா கூட சேர்ந்து புது புது ஷோவில் கமிட் ஆகிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் சீரியலை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் விஷால் தான் எதுக்காக சீரியலை விட்டு விலகின அப்படின்ற காரணத்தை சொல்லாம தான் இருக்காரு. அவர் சொன்னாதான் உண்மையான காரணம் என்ன அப்படின்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷாலுக்கு பதிலாக புதுசாக ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்க நவீன் ஈரமான ரோஜா சீரியலில் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இவர் எழில் கேரக்டருக்கு அப்படியே ஆப்டாக இருப்பார் அப்படின்னு தான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ வருஷமாக பாக்கியலட்சுமி சீரியலில் எழில நம்ம பார்த்துட்டோம். ஸோ புதுசாக ஒருத்தரை அப்செட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.